விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1 2 3 4 பாதங்கள், கேட்டை 1 2 3 4 பாதங்களை கொண்டது விருச்சிக ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் கிரகமாகும். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி ஆண்டில் 8ஆம் இடத்தில் ராகுவும், ராசியில் குரு பகவானும், 2ஆம் இடத்தில் கேது கிரகமும், சனி கிரகமும், குரு கிரகமும் இருக்க அமையப் போகின்றது. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான அந்தஸ்தை பெற்றாலும் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் உள்ள ராகுவினாலும் 2ஆம் இடத்தில் கேது சனி கிரகத்தின் உபத்திரமும் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் நல்ல பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. 6ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் சத்துருக்கள் சேர்க்கை குறைதலும், சத்துருக்கள் அழிதலும், நோய் நிவாரணம் அடைதலும், பகைவர்கள் இல்லாமல் இருக்கும் தன்மையும், திருடர்களால் பயமில்லாமல் இருக்கும் தன்மை ஏற்படும். குரு பகவான் 8ஆம் இடத்தினை பார்வைப்படுவதால் மீளா வியாதியிலிருந்து விடுதலை பெறவும், காரிய விக்னம் அமையாமல் இருக்கவும், நீங்காத பல துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும், தீர்க்க ஆயுள் உண்டாகவும், நீங்காத பகை நீங்கவும், வீண் அலைச்சல் இல்லாமல் இருக்கவும், பாபத்திலிருந்து விடுதலை பெறவும், அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை அடையவும், களத்திர விரோதம் நீங்கவும், பயத்திலிருந்து விடுதலை அடையவும் காரணமாகின்றார். 10ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் பல புண்ணிய ஸ்தலங்களை தரிசனம் செய்யும் வாய்ப்பும், கடவுளின் கிருபையை அடையவும், தூரதேசத்திலிருந்து நல்ல சமாச்சாரம் கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்படும். நல்ல சுகஜீவன வாய்ப்பையும் உண்டாக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமும், பதவி உயர்வும், உத்தியோகத்தில் வாய்ப்பும் ஏற்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் சகல சௌகியங்களும் அடைவாள் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஆனால் வருகின்ற ஐப்பசி மாதத்திற்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு மீண்டும் 2ஆம் இடத்தில் குரு பகவான் வருகின்றார். சிறப்பான அந்தஸ்தையும், சிறப்பான யோகத்தையும், சிறப்பான நன்மையும், குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும், அந்த குழந்தை பிறக்காத குழந்தை வாய்ப்பும், திருமண வாய்ப்பும் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. இந்த ஆடி மாதத்திற்கு பிறகு ஐப்பசி மாதம் வரை இந்த ராசிக்கார குரு பகவான் ராசியில் பிரவேசிக்கின்றார். அப்பொழுது அந்த ராசியை பிரவேசிப்பதால் 7ஆம் இடத்தினை பார்வைப்படுவதால் அவளுக்கு எல்லாவித நன்மைகளும் ஏற்படும் என்பதை தீர்மானமாக சொல்லலாம். மேலும் 5ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் புத்திர சந்தான பாக்கியமும், நல்ல சந்ததியும், உயர்ந்த புத்தி கூர்மையும், மந்திரோபதேசம் பெறும் வாய்ப்பையும் பெறுகின்றார். சுபவார்த்தைகள் பேசவும் குரு பகவான் வாய்ப்பை கொடுக்க காரணமாகின்றார். 7ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் பூரண திருமண வாய்ப்பும், சிற்றின்பத்தில் பூர்ண திருப்தியும், வழக்குகளில் வெற்றியும், சுற்றத்துடன் ஒற்றுமையாக இருக்கும் தன்மையும், வியாபாரத்தில் உயர்வான வெற்றியை பெறவும், நல்ல இடத்தில் விவாகம் நடைபெறவும், மனைவி ஆயுளுடன் இருக்கவும், களத்திரத்தா சுகத்தை அடையும் தன்மையும் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. 9ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் எல்லா விதத்திலும் நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கும் நிலைமையும், குலவிருத்தி அடையவும், தர்மம் செய்யும் வாய்ப்பையும், நல்ல குரு உபதேசம் பெறவும், தகப்பனா மூலமாக நல்வழிகளை கடைபிடிக்கவும் பூர்ண வாய்ப்பு ஏற்படும். இந்த ராசிக்காரர்கள் குரு கிரகத்திற்கு பரிகாரம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். ஐப்பசி மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 2ஆம் இடத்தில் வந்து 8ஆம் இடத்தை பார்வை பெறுகின்றார். ஆகவே ராகுவையும் கேது சனி ஆகிய கிரகத்தையும் இந்த குரு பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வைக்கின்றார். ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாவித நன்மைகளும், சிறப்பான அந்தஸ்தும், உயர்வும், நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றமும், சகலவித சௌகரியத்தை அனுபவிக்கும் யோகமும், அந்நிய நாடு செல்லும் யோகமும், திருமண வாய்ப்பும், புத்திர சந்தானமும், திருமண வாய்ப்பும், உத்தியோகத்து உயர்வும் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு அமோக ஆண்டாக இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த ராசிக்காரர்கள் 8ஆம் இடத்தில் ராகுவை கொஞ்சம் பிரார்த்தனை செய்தல் வேண்டும். ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய துர்காதேவியை வழிபட வேண்டும். துர்கா காயத்ரியை பாராயணம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். துர்கா சூத்தம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை மனனம் செய்து கொண்டோ தினந்தோறும் பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் ஆலங்குடி க்ஷேத்திரனுக்கு சென்று வந்தால் மிகவும் நன்மை உண்டாகும். பாகவதம் ஸ்லோகங்கள் படிக்கலாம். தட்சிணாமூர்த்தி சகசிரநாமம், தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் ஆகியவைகளை படிக்கலாம். குரு பகவானுக்கு ஜபமோ ஹோமமோ செய்யலாம். துவரை தானம், வஸ்திரதானம் செய்யலாம். துர்காதேவியை வழிபட வேண்டும். மேலும் குரு பகவானுக்கு சாந்தி செய்வது நலம்.
சன்னியாசிகளுக்கு செய்ய வேண்டிய வஸ்திரதானம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். இந்த ஆண்டில் இவர்கள் கேது கிரகம், சனி கிரகம், ராகு கிரகம் ஆகிய கிரகங்களுக்கு தங்களுடைய பிரார்த்தனை செய்து எல்லாம் வல்ல பகவானின் அனுகிரகத்தை பெற்று சிறப்பாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை.